ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் குட் மார்னிங். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி கார்த்திகை 1 பிரம்ம முகூர்த்த தீபம் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நேற்று நைட்டே நான் எல்லா வேலையும் பண்ணி வச்சிட்டேன். தீபம் போடுறதுக்கு விளக்கு எல்லாம் விளக்கி நைட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். கிச்சனையும் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது இங்கே வெளியே பாருங்கள், மணி 4 மணி ஆகுது. 4 மணிக்கு எந்திரிச்சாதான் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. நானும் அப்படியே ரெடி ஆகிட்டு பூஜைக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் குங்குமம் வைக்கல, அதனால் காலையில் எந்திரிச்சு தான் எல்லாமே பண்ணேன். 2 பக்கமும் வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி கார்த்திகை 1, அதனால் பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். என்ன கார்த்திகை 1க்கு முருகர் கோவிலுக்கு போகாமல் பெருமாள் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வாசல்லாம் நல்லா தொடச்சிட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டுட்டு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். முன்னாடிலாம் நிறைய தீபம் போடுறதுக்கு நிறைய விளக்குலாம் வச்சுருப்பேன். இப்போ என்னால் பண்ண முடியறதில்ல, எல்லாத்தையும் தேய்க்க வைக்க கஷ்டமாக இருக்கிறதுனால சிம்பிளாக மட்டும் வச்சுக்கிட்டேன். விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பூஜையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தீபம் போடுறது ரொம்பவுமே சுபிக்ஷமாக இருக்கும், வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், வீடியோஸ் பண்ணதில்லை. இந்த தடவை தான் வீடியோஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 5:30க்குள்ளே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிடணும். இன்றைக்கி நாளே நல்ல நிறைவாக இருந்தது. மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது பூஜை பண்ணணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த தீபம் போடுறதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றி உங்களுக்கு வேணுங்கிறத வேண்டிக்கங்க, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், இன்றைக்கி கார்த்திகை 1, விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்கிறாங்க. அதில் 4 நாள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். கார்த்திகை 1ஆம் ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு. ஆவணி 1, கார்த்திகை 1, வைகாசி 1, மாசி 1, இந்த 4 நாளும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம். எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. நானும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறேன். 5 தீபமும் ஏற்றணும். பிரம்ம முகூர்த்த
தீபம் ஏற்றும்போது 5 முக தீபம் ஏற்றணும். நீங்கள் அகல் விளக்கு இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் வந்து இது வாங்கியிருக்கிறதுனால இதில் ஏற்றிருக்கேன். நீங்கள் 5 தீபம் வச்சு ஏற்றிக்கலாம். உங்களால் சப்போஸ் பூஜை அறையில் ஏற்ற முடியல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்குன்னு ஒரு இடம் ஏதாவது தேர்ந்தெடுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களை தேடி வரும். நீங்களும் வாங்க, என் கூட பெருமாள் கோவிலுக்கு போகலாம். கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், மார்னிங் கொஞ்சம் 5:30 அந்த மாதிரி கிளம்பியிருந்தோன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் வெளிச்சமானதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். கோவிலில் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 27 முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வலம் வரணும். வந்தால் ரொம்ப நல்லது. கொடி மரத்தோடு சேர்த்து 27 முறை சுற்றி வரணும். நாங்களும் அப்படி தான் 27 முறை சுற்றி வந்து பெருமாளை பார்க்குறோம். பெருமாளை நல்ல மன நிறைவோடு பார்த்தாச்சு. அனைவருக்கும் பாய்.